நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். புது வருஷம் பிறக்குது, தமிழ் வருஷம். இந்த தமிழ் வருடம் புது வருடம் என்பது ஒவ்வொரு வருஷமும் பிறக்குது. நாமளும் அதற்கு பலன் சொல்லுகிறோம். நம்ம மக்களுடைய எதிர்பார்ப்புகளும் வித்தியாசமான முறையில் மாறிக்கிட்டே இருக்கு. இப்படிங்கிற சூழ்நிலைகளில் ஒருத்தருக்கு நல்லது நடக்கும், ஒருத்தருக்கு கெட்டது நடக்கும். ஒருத்தர் உயர்வாக வாழக்கூடிய அம்சங்களை பெற்றுக்கொள்ளுவார். ஏற்றத்தாழ்வுகள் கலந்து வருவது தானே கிரக சஞ்சாரம். எல்லாரும் ஒரே மாதிரியாக வாழ முடியுமான்னா முடியாது. இப்படிப்பட்ட பலாபலன்களில் யாருக்கு ஏற்றம் இறக்கம் தாழ்வுகள் இப்படிங்கிறத எப்படி பார்த்துக்கலான்னா ஒவ்வொரு வருஷப்பரப்பன்னைக்கு இல்லை கிரகங்களின் மாற்றங்கள் நடக்கின்ற போது இதை வைத்து நாம் சொல்லுவது உண்டு. கன்னிராசி நேயர்களே, இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த புது வருடம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிநாதன் நீச்சமாக இருக்கிறார். ஐயோ அப்படியா, அப்போ ஒன்றுமே இல்லையா அப்படிங்கிறது இல்லை. ராசிநாதன் நீச்சம் பெற்றிருந்தாலும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கின்ற காரணத்தால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை பாதை இந்த வருடத்தில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை பெறப்போகிறது. ராசிக்கு 10ஆம் இடத்திலே குரு இருக்கிறார். இப்போ இதை கேட்குறவங்களுக்கு ஒன்று தோணலாம், இவர் ஏன் குருவை மையமாக பற்றியே பலன் சொல்கிறார் அப்படின்னா, இந்த வருடத்தின் ராஜாவாக வரக்கூடிய கிரகம் குரு பகவான் தான். இந்த வருடத்தின் மற்ற கிரகங்களின் இயக்கத்தை தூண்டுவதும் குறைப்பதுமாக இருக்கக்கூடிய பலன்களிலே குரு பகவானுடைய பொறுப்பு அதிகமாக இருக்க போகிறது. ராஜாவாக வரக்கூடியவர் குரு, மந்திரியாக வரக்கூடியவர் செவ்வாய். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் இந்த வருடத்தின் துவக்கத்தில் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனால உத்தியோகம் பார்க்குறவங்க இந்த வருடத்தின் துவக்கத்தில் முதல் ஒரு 2-3 மாதங்கள் ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப பொறுப்பாக நடந்துக்கணும். அவசரப்பட்டு வேலையை விட்டுறக்கூடாது. வேறு வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கையில் முன்னுக்கூட்டி வேலையை விட்டுறக்கூடாது. பயணங்கள் போகிற போது கவனமாக இருக்கணும். உடன்பிறப்புகளோடு உட்கார்ந்து பேசுகிற போது வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்படி எல்லா செயல்கள்லையுமே அந்த முதல் 2 மாதங்கள் சற்று கவனமாக இருந்தால் போதும். பட் அதே நேரத்தில் குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் பொருளாதார வளர்ச்சி இருக்கும். சம்பாத்தியத்துக்கு குறைபாடு இருக்காது. தொழில் முன்னேற்றங்களை கொடுத்து கொண்டிருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் போட்ட காசை எப்படி பல மடங்காக்குறது, 2ஆக்குறது, 3ஆக்குறது திட்டங்கள் நிறைவேறும். இந்த ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறவங்க இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் கூட இந்த வருடம் கன்னியில் பிறந்தவர்களுக்கு மிக சிறப்பான அம்சங்கள் ஒரு பக்கத்தில் உண்டு. இது கூடவே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கண்டக சனி என்று சொல்லக்கூடியது நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கண்டக சனி என்பது மிக இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய ஒரு 10-12 வயசு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை இவங்களுக்கு இந்த கண்டகச்சனி என்ன பண்ணணும்னா உடல் நலத்தில் கொஞ்சம் கை வைக்கும். ரொம்ப பயப்பட வேண்டாம். சில நேரத்தில் சளி தொல்லைகள், விடாத காய்ச்சல், தலைவலி, நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இப்படியெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பெரும் பாதகத்தை கொடுக்காது. இதே 30 வயதுகளுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கிற போது கண்டிப்பாக இந்த கண்டகச்சனி உங்களுக்கு பெரிய தொல்லைகளை கொடுக்க போகிறதில்லை. மாறாக இந்த கன்னி என்று எடுத்துக்கொண்டாலே ரொம்ப எமோஷனல் அண்ட் சென்சிட்டிவானவங்களாக இருப்பீங்க. அந்த அடிப்படையில் கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜி, ரத்தத்தை கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கிறது, அசுத்தப்படுத்திக்கூடாது இப்படிங்கிறதுல சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது கட்டாயம். இதே ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் 10ஆம் இடத்தை விட்டு இடம்பெயர்ந்து 11ஆம் இடத்திற்கு வருவார். அப்பொழுது 3ஆம் இடத்தை பார்க்கின்றபடி அவர் அமருவார். இந்த 3ஆம் இடம் என்பது தைரிய, வீரிய, பராக்கிரமம், முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். இடமாற்றங்கள் கிடைக்கும் நிறைய பேருக்கு. வீடு மாறுறது, ஊரை மாற்றுறது, நாட்டை மாற்றுறது, வேலையை மாற்றுறது. இப்போ கன்னிராசியில் பிறந்தவங்க வேலைக்கு போகிறவங்க வேலையை மாற்றணும், இல்லை சரியாக இல்லை வேறு வேலை தேடுவோம் இப்படிங்கிற எண்ணங்கள் உடையவர்கள் அத்தனை பேர்களும் நீங்கள் காத்திருக்க வேண்டியது 1 ஜூன் 2026 வரைக்கும். அப்போ அந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் இப்படிப்பட்ட நிறைய மாற்றங்களுக்கு உண்டான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாங்கிற மாதிரி கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த குரு பகவான் கடகத்தில் இருந்து கொண்டு உங்களுடைய 5ஆம் இடத்தையும் பார்ப்பார். நீண்ட நாட்களாக குழந்தை பேருக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு புத்திரபாக்கிய பிராப்தம் எல்லாம் இந்த நேரத்தில் வர ஆரம்பிக்கும். பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு பலன் செய்யக்கூடியதாக இருக்கும். உயர் கல்விக்கு செல்ல காத்திருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் நினைச்ச மாதிரி ஒரு கல்லூரியில் ஒரு சுலபமாக ஒரு அட்மிஷன் போட்டு காசில் பேங்கில் கொடுத்தா லோனு வாங்கினேன், அங்கே வாங்கினேன், இப்படியெல்லாம் பண்ணேன், ஒரு பொருளாதாரமும் சரியாக வந்தது இப்படிங்கிற அளவிற்கு உங்களை நீங்கள் மிக சிறப்பாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல கல்வியை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே போல் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய நன்மைகள்,
உங்களுக்கு ஒரு 30 வயசில் 25 வயசில் பையங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சார்பாக செய்ய வேண்டிய ஒரு சுப செய்திகள் சுபகாரியங்கள் இதெல்லாம் கூட உங்களுக்கு அற்புதமாக வரக்கூடியதை பார்க்கலாம். இதே போல் கன்னிராசிக்கின் 7ஆம் இடத்தை கடகத்திலிருந்து கொண்டு குரு பார்த்து கொண்டிருப்பார். இந்த அமைப்பும் கண்டிப்பாக திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும். இந்த ஜாயின்ட் வெஞ்சர் போட்டு வாழக்கூடிய அந்த அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கடல் சார்ந்த வாணிபம் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். இப்படிப்பட்ட அநேக நன்மைகளை இந்த குரு பெயர்ச்சி கடகத்திற்கு குரு பகவான் வந்ததிலிருந்து ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 30ஆம் தேதி வரைக்கும் இப்படிப்பட்ட அநேக நன்மைகள் இருக்கிறத பார்ப்பீங்க. இதே போல் அந்த குரு பகவான் அக்டோபர் 30ஆம் தேதி அங்கேருந்து புறப்பட்டு சிம்மத்திற்கு அதிசாரத்தில் வந்து சேர்றார். அப்போ சிம்மத்துக்கு வந்த உடனே ஒரு 12ஆம் இடத்தில் அமர்கின்ற காரணத்தால் கொஞ்சம் ஓய்வெடுக்க முடியல, நிம்மதியை சாப்பிட முடியல, தூங்க முடியல, ஒரே தலைவலியாக இருக்குது சார், ரொம்ப நெருக்கடியாகி போச்சு வேலைகள், இப்படி சொல்லுகின்ற அளவிற்கு உங்களுடைய பணிகளை அதிகப்படுத்திக் கொள்ளுகின்ற வாய்ப்புகள் அங்கே தொடரும். அல்லது உங்கள் கம்பெனி உங்களை நம்பி தான் எல்லா பொறுப்பையும் கொடுக்கும், அதை நீங்கள் ஒப்படைச்சி தூக்கி சுமந்தே ஆகணுங்கிற மாதிரி வரும். இதே போல் பெற்ற தாயின் உடல்நலத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும், பூமி லாபங்கள் கிடைக்கும், வீடு வாங்குகிற யோகம் கிடைக்கும். கட்டாயமாக இந்த கன்னியில் பிறந்தவங்க 31 அக்டோபருக்கு அப்புறமாக ஜனவரி மாதம் 24ஆம் தேதிக்குள்ளே வீடு வாங்கி பால் காய்ச்சறவங்க நிறைய பேர் இருக்கிறத பார்ப்பீங்க. கண்டிப்பாக கார் வாங்குவீங்க. முதல்ல கார் வாங்குறவங்கெல்லாம் இப்போ கார் வாங்குகிற சூழ்நிலைகள் ஏற்படும். அல்லது பழைய காரை கொடுத்துட்டு புது கார் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சூழல்களும் உங்களுக்கு இருக்கிறத பார்ப்பீங்க. அதே போல் எதிரிகளின் மூலமாக வரக்கூடிய அந்த மிரட்டல் தோற்றெல்லாம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். உங்களை எல்லோரும் நல்லபடியாக கவனிச்சிக்கக்கூடிய ஒரு வட்டாரங்கள் கிடைக்கும், பகைமை ஒழியும், கடன்கள் கட்டப்படும், புதிய கடன்கள் பெற்றாலும் தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். ரொம்ப காலமாக தொழில் பண்ணணும் சார், வேலையை விட்டுட்டு நான் தொழில் பண்ண போகிறேன் இப்படி நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு கூட இந்த வருஷம் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் சொந்த தொழில் துவங்கி கொள்வதற்கும் வாய்ப்புகள் வரும். இதுபோல் உடல் நலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் கூட உங்களுக்கு தீர்ந்து போகிற வாய்ப்புகள் எல்லாம் இதில் வரும். அப்படி பார்க்கிற போது இந்த வருடம் என்று சொல்லக்கூடியது கன்னியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமாக இருக்கும். என்னதான் 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்து விட்டாலும் கூட ஒரு பக்கத்தில் சனி உங்களின் யோகாதிபதி என்ற அடிப்படையிலே பெரும்பாலும் உங்களுக்கு நன்மை தான் செய்வார். அந்த இளம் பிள்ளைகளை மற்றும் பெற்றோர்கள் சற்று கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அதுபோக வண்டி வாகனம் ஓட்டுற போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி பெரிய குழப்பங்கள் இல்லை. இந்த 2026இல் வரக்கூடிய பராப வருடம், புது வருடம், தமிழ் வருடம் உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கிறத பார்ப்பீங்க. கன்னிராசிக்காரங்க சிறப்பாக இந்த வருஷம் நல்லா இருக்கலாம்.